சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பகுதி 3. இப்போ சந்தானக்குறவர்களில் ஒருவரான சிஷ்ய பரம்பரையை சேர்ந்த மெய்கண்ட தேவர் எழுதிய சிவஞான போதம் தான் தலையாய சாஸ்திரம்னு சொல்லியிருக்கோம். அதில் 12 செய்யுள் தான் இருக்குது. ஒன்று 4 லைன் தான் இருக்கும். ஈஸியாக படித்து என்ன இறைவன் சொல்கிறார், என்ன இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உண்மைன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அது பூர்வ ஜென்ம புண்ணியம்னு சொல்லியிருக்கேன். இப்போ அந்த மெய்கண்ட தேவர் எப்படி ஈராண்டில் சிவஞானம் பெற்றார்? ஞானசம்பந்தர் 3 வயசு, சிலர் பேர் ஞானமடைய வயசு இருக்குது. இப்போ இவர் 2 வயசுலேயே எப்படி சிவஞானம் பெற்றார் அப்படின்னா, இப்போ சைவ பாடல் பெற்ற தலங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் தொண்டை நாடு, நடுநாடு, காவேரி நாடு, சோழ நாடு இப்படிலாம் பிரிச்சிருப்பாங்க அந்த காலத்தில். இதில் தொண்டை நாடுன்னு சொல்லக்கூடியது மேலே இருக்கக்கூடிய இடம் தொண்டை நாடு. தமிழ்நாட்டுக்கு மேல்புகம் இருக்கக்கூடியது தொண்டை நாடுன்னு சொல்லுவாங்க. இந்த தொண்டை நாட்டில் இன்னைக்கு விருத்தாச்சலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்ணாடம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்பெண்ணாகடம் அப்படின்ற அந்த ஊரில் வேளாளர் குலத்தில் இருக்கக்கூடிய அச்சுத கலப்பாளர்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை. இப்போ ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படின்ற அந்த சூழ்நிலையில் அவர் பல ஆலயங்களுக்கு செல்கிறார், நிறைய பேரை பார்க்குறார். அவர் சிவ வழிபாட்டில் சிவபக்தியில் மிகவும் நம்பிக்கை கொண்டவர். இப்படி அவர் பல ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருகின்ற காலகட்டத்தில் இந்த சிஷ்ய பரம்பரையில் இருக்கக்கூடிய அருள்நந்தி சிவாச்சாரியார்னு ஒருத்தர் இருக்கார். இந்த அருள்நந்தி சிவாச்சாரியார்னு சொன்னோம் இல்லையா, அந்த அருள்நந்தி சிவாச்சாரியாரை பார்க்குறார். பண்டிதர் முறைன்னு ஒரு முறை இருக்குது, இன்றைக்கும் இருக்குது, பழைய காலத்துலேயும் இருந்தது. நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா இந்த சைவம் முறையை பின்பற்றுறவங்க எப்போதுமே தேவாரம், திருவாசகம் என்கின்ற 14 சாஸ்திரத்தில் ஏதாவது ஒரு சாஸ்திரத்தை எடுத்து அந்த சாஸ்திரத்தில் நூலிட்டு பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா அப்படியே ஒரு நூலை உள்ளே போட்டு நடுப்பக்கத்தில் அப்படியே கண்ணை மூடிட்டு உள்ளே போட்டு அப்படி இழுப்பாங்க. இழுத்தோன்னா துறக்கிற பக்கத்தில் சொல்கிறது தான் இறைவன் வாக்கு. அப்படி நூலிட்டு பார்க்கும் முறையை இவங்களுக்கு பண்ணி பார்க்கலான்னு அருள்நந்தி சிவாச்சாரியர் இந்த அச்சுத கலப்பாளரை கூப்பிட்டு, உன் உடலில் 8 உறுப்புகள் தரையில் படும்படி இறைவனை வணங்குவாயாகன்றார். எப்போதுமே நம்ம கீழே விழுந்து எந்த கோயிலையாக இருந்தாலும் இறைவனை வணங்கும் பொழுது நமது உடலில் இருக்கக்கூடிய 8 உறுப்புகள் தரையில் படும். கணுக்கால் கட்டை விரலில் ஆரம்பித்து நெற்றிப்பொட்டு வரைக்கும் தரையில் படணும், கையையும் சேர்த்து. அப்போ அதில் ஒரு 8 உறுப்புகள் அதில் அடங்கும். அந்த முறையில் வழிபடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நூலை போட்டு எடுக்கிறாரு. எதில் நூலை போட்டு எடுக்கிறாருன்னா, திருஞான சம்பந்தர் பாடிய தேவார பாடல்கள்லேருந்து திருவெண்காட்டு பதிகம்னு ஒன்று வருது. அந்த திருஞான சம்பந்தர் பாடல் பாடிய தேவாரத்தில் நூலை போட்டு எடுத்தால் திருவெண்காட்டு பதிகம்னு ஒரு பதிகம் அந்த நேரத்தில் கிடைக்கப்பெறுகிறது. அந்த பதிகத்தில் இறைவன் அருளை செய்த வாக்கு என்ன அப்படின்னா, பேயடையா பிரிவைம்பதும் பிள்ளையினோடு உள்ள நினைவாயினவே வரம் பெறுவர் ஐயுறு வேண்டாம் ஒன்றும். பிள்ளை கிடைக்கும், கவலைப்படாதீங்க. வேயனதோல் உமை பங்கன் வெண்காட்டு முக்குல நீர் தேய்வினையார் அவர் தம்மை தேயவாம் தீவினையே. நீங்கள் திருவெண்காடுன்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த திருவெண்காட்டு ஈசனோட முக்குல நீரோட மகிமை தான் இதோட மகிமை. இப்போ சைவ சித்தாந்தத்தில், சைவ புராணங்களில் சிவஞான போதத்தை முதன்மையாக நம்ம கருதுறதுக்கும் இந்த ஞானசம்பந்தர் எழுதிய தேவாரத்தை அடுத்தடுத்த திருமுறைகளாக வகுத்ததற்கும் காரணம் என்னன்னா, இறைவன் யார், எப்பேற்பட்டவன், இந்த உலகம் எப்பேற்பட்டது, படைத்தல் காத்தல் அழித்தல் என்றால் என்ன என்கின்ற அனைத்தையும் கூறி வீடு வேறு அடையும் நிலையை கூறுவது ஒரு சாஸ்திரம். இப்போ தேவாரம், திருவாசகம் போன்ற சாஸ்திரங்கள், இந்த தேவாரத்தில் வரக்கூடிய சாஸ்திரங்கள்னால் இறைவன் பெருமைகள்,
இறைவன் யாது அருளை செய்தார். இப்போ ஞானசம்பந்தர் ஒரு கோயிலில் பாடிய பாடல்கள் குழந்தை வரத்திற்காகவும் செல்வ வளத்திற்காகவும் நோய் நொடிகள் தீர்ப்பதற்காகவும், இப்படி இறைவன் யாதொரு தன்மையில் நமக்கு அருளி செய்வார், நமது வினைகளை தீர்க்க வல்லார் அப்படின்ற அந்த நெறிமுறைகளை அதில் வகுத்து வச்சது தேவார முறைகள். இறைவனின் பெருமைகள்னே சொல்லலாம். இப்போ இவருக்கு கிடைக்கக்கூடிய இந்த பதிகத்தை வைத்துக்கொண்டு இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் கிளம்பி திருவெண்காடு போயிட்டு, எப்பொழுதுமே அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு முறை, இப்போ தான் நம்மளை கோயிலில் நைட்டில் தங்க விடுறதில்ல, அப்போலாம் இருந்தது. அந்த கோயிலில் போயிட்டு அங்கே சூரிய சந்திர தீர்த்தம் அப்படின்னு இருக்கு. சூரிய குலம் ஒன்று, சந்திர குலம் ஒன்று, இந்த பாடலில் சொல்லிட்டு இருக்கு முக்குளம் சோமகுலம் ஒன்றுன்னு சொல்லி 3 குலம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இந்த 3 குலமும் அங்கே இருக்குது. இவங்க போய் 3 குலத்துலேயும் நீராடி இறைவனை வழிபட்டு, சிவகாலத்தில் இறைவனை வழிபட்டு அவங்க அந்த கோயிலே படுத்துக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு அச்சுத கலப்பாளருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல இறைவன் தோன்றி, நீ திருஞான சம்பந்தரோட பாட்டை நம்பி அதில் நான் அருள் செய்த முறையை நீ தவறாமல் கடைபிடித்து என்னை வழிபட்டதற்கு நன்றி. எப்படி திருஞான சம்பந்தர் 3 வயதில் ஞானம் பெற்று சிவஞானம் அடைந்தாரோ, அதே போல ஒரு மிகப்பெரிய தன்மையுடைய ஒரு குழந்தையை உமக்கு அருள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மறைகிறார். இதை இது பண்ணிக்கிட்டு இருக்கவங்க மறுநாள் கிளம்பி இறை வழிபாட்டெலாம் முடிச்சுட்டு வழியில் இருக்க கோயிலெலாம் தரிசிச்சுட்டு பெண்ணாடம் வந்துடுறாங்க. பெண்ணாடத்தில் தங்கியிருக்கும்போது அப்புறம் அந்த அம்மா மாசமாக இருக்கிறாங்கன்றத செய்தி இறைவன் அருளால் சில நாட்களில் உருவாகுது. இப்படி அவங்க மகப்பேறு அடைகிறாங்க. இந்த தன்மையில் எல்லாம் முடிஞ்சு குழந்தை பேர், இந்த குழந்தை பேர் அவர்களுக்கு இறைவனான் அருளச் செய்தது. அப்படி அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. சிவனின் அருளோடு பிறந்த குழந்தை. சிறுவன் எப்படி இறைவன் சொன்னாரோ அதே மாதிரி பிறக்கிறார். அந்த குழந்தைக்கு சிவ ஆகம முறைப்படி, சைவ முறைப்படி எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறார். பிறப்புக்குரிய அனைத்தையும் எடுத்து வைக்கிறார். பிறப்புக்குரிய இது பண்ணுறாரு. அதனால் மெய்கண்ட நாயருக்கு இயற்பெயர் திருவெண்காடர்னே வச்சிட்றார். இயற்பெயர் அவருக்கு திருவெண்காடர் அப்படின்னு திருப்பெயர் வச்சிட்றாங்க அவருக்கு. அப்புறம் அந்த குழந்தையோட போய் திருவெண்காட்டு இறைவனையும் வணங்கி வராங்க. திருவெண்காட்டு இறைவனை வணங்கிட்டு ஒரு நாள் திரும்ப வயலில் இருக்க கோயிலெலாம் வணங்கிட்டு பெண்ணாடத்துக்கு திரும்ப வந்துடுறாங்க. வந்துட்டு இருக்கும்போது இப்போ அந்த அச்சுத கலப்பாளர்னு சொல்லக்கூடிய அவருடைய மாமனார், அவர் குழந்தைய பார்க்க பெண்ணாடம் வரார். அவர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா, உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவெண்ணைநல்லூரை சேர்ந்தவர். அவர் இங்கேருந்து அங்கே குழந்தைய பார்க்க வரார். குழந்தைய பார்க்க குழந்தைக்கு எல்லா விஷயத்தையும் நாம் சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் சைவ முறைப்படி எல்லாம் பண்ணிட்டீங்க, நானும் பண்ணுறேன் மாப்ள அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் போன்ற முறைகளையும் சைவ முறைகளையும் போதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் திருவெண்ணைநல்லூருக்கு தன் மகளை அழைத்து கொண்டு இங்கே அவங்கள எல்லாத்தையுமே வச்சுருக்கார். அப்படி 2 வயசு குழந்தைய கூப்பிட்டு இங்கே வச்சுருக்கார். ஓராண்டு மொய் விட்டு எல்லாம் ஒரு கடந்து 2 வயசு இருக்கும்போது
இந்த திருவெண்காடர் என்று சொல்லக்கூடிய மெய் கண்ட நாயனார். மெய் என்னன்னா, மெய்யை 2 வயசுலேயே கண்டுட்டார் அவர். மெய் என்பது யாதென்று உணர்ந்த ஒருவர். 2 வயசுல ஒரு மெய் கண்ட நாயனார். அப்படி மெய்யை உணர்ந்து கொண்ட மெய்கண்ட நாயனார் திருவெண்ணெய்நல்லூரில் இருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சிறு வயதில் 2 வயதில் ரோட்டில் விளையாடிட்டு இருக்காரு. இவர் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற சைவ பாடல்கள் அந்த வழிமுறை படித்து கொண்டிருக்கிறார். தொடர்வோம். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.